10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் பயிற்சி 6.5 பலவுள் தெரிவு வினாக்கள்ல முதல் கேள்வியிலிருந்து 5வது கேள்விகளுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கிறோம். முதல் கேள்வியானது sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1/1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கணக்கிட வேண்டிய மதிப்பானது sin ஸ்கொயர் தீட்டா பை 1/1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு கணக்கிடணும். முற்றொருமைகள் தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம இதற்கான விடைகளை தெளிவாக எழுத முடியும். முற்றொருமையானது முக்கோணவியல் முற்றொருமையானது 1/1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவில் 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு சமம். எதிலிருந்து கொண்டு வரலாம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மதிப்பு 1. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan ஆனது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் 1/1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1/சீக்கண்ட் அப்படிங்கிறது சீக்கண்டானது காசோட தலைகீழ், அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இதுவும் வெளிப்படையாக முக்கோணவியல் முற்றொருமை தான். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்பது 1. ஆப்ஷன் இரண்டாவது ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. 1 என்பது சரியான விடையாகும். அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்குறோம். tan தீட்டா இன்டூ கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan தீட்டாவின் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கணக்கிட வேண்டிய மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். tan தீட்டா கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan தீட்டா இரண்டலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா tan தீட்டாவானது பொதுவாக இருக்குது. அப்போ tan தீட்டாவை வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் மதிப்பில் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இரண்டாவது மதிப்பில் tan தீட்டாவை வெளியில் எடுக்கிறப்ப கொசீக்கன் -1 மட்டும் இருக்கும். கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1க்கு பதிலாக முற்றொருமையை பயன்படுத்தலாம். அதாவது கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1க்கு சமம். அப்போ கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா +1 வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வரப்போ -1 மைனஸ் காட் ஸ்கொயரை வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் காட் ஸ்கொயர்னு ஆகும். இதை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். tan தீட்டா கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1க்கு பதிலாக காட் ஸ்கொயர் தீட்டான்னு கொடுக்குறோம். tan தீட்டாவை அப்படியே எழுதிடலாம். காட் ஸ்கொயர் என்பதை 1/tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு tan ஆனது கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது 1/tan தீட்டாங்கிறது மீதி இருக்குது. 1/tan தீட்டா என்பது காட் தீட்டா. காட் தீட்டா என்பது 4வது ஆப்ஷன் ஈல இருக்குது. காட் தீட்டா என்பது சரியான விடையாகும். மூன்றாவது கேள்வி பார்க்குறோம். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் கொசீக்கண்ட் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சீக்கண்ட் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா எனில் கேயின் மதிப்பு காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. கணக்கிட வேண்டிய மதிப்பை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை எழுதிக்கலாம். சைன் ஆல்ஃபா plus cosecant alpha whole square plus cos alpha plus secant alpha whole square equal to k plus tan square alpha plus cot square alpha. இடது பக்க மதிப்பை விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அதாவது a plus b whole square சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். a square plus b square plus 2ab இப்படிங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். a ஸ்கொயருங்கிறப்ப sin ஸ்கொயர் ஆல்ஃபா plus b ஸ்கொயர் கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா plus 2ab 2 sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறப்ப காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 காஸ் ஆல்ஃபா சீக்கண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு கே ப்ளஸ்ஸு tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. கேயின் மதிப்பு தான் வேணுங்கிறதுனால கேவை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற மதிப்புகளை நம்ம இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே முற்றொருமையை பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி மதிப்புகளை நாம் இணைச்சிக்கலாம். முற்றொருமைகள் என்ன? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அப்போ இந்த முற்றொருமைக்கு தகுந்த மாதிரி மதிப்புகள் ஒன்றொன்னை இணைக்க பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பில் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை ஒரே டேர்மாக கம்பைன் பண்ணிடுறோம் முற்றொருமை பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்ததாக கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா இடது பக்கம் இருக்குது. வலது பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் காட் இடது பக்கம் வரப்போ மைனஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் அடுத்து சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இடது பக்கம் இருக்குது. வலது பக்கம் இருக்கக்கூடிய டேன் இடது பக்கம் கொண்டு வரப்போ மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளில் 2 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 1, 2 காஸ் ஆல்ஃபா சீக்கண்ட் ஆல்ஃபா 1. ஸோ அப்போ 2 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கிடையாது, இது கொசீக்கண்ட் ஆல்ஃபா. ஸோ இந்த கொசீக்கண்ட் ஆல்ஃபாவை
1 பை சைன் ஆல்ஃபான்னு எழுதிடுறோம். ப்ளஸ் மற்றொரு மதிப்பில் 2 காஸ் ஆல்ஃபா. சீக்கண்ட் ஆல்ஃபா இருக்குது, சீக்கண்ட் ஆல்ஃபாவை 1 பை காஸ் ஆல்ஃபான்னு எழுதிடுறோம். மீதி வலது பக்கமானது கே மட்டும்தான் இருக்குது. சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகுது. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா முற்றொருமை 1. கொசீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா 1. சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 மீதி இருக்குது ஈக்குவல் டு கே. 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 2 7. அப்போ கே ஈக்குவல் டு 7ன்னு மதிப்பு கிடச்சிருக்குது. கேயின் மதிப்பு 7 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா இரண்டாவது ஆப்ஷன் ஆ ஈக்குவல் டு 7. அடுத்து நான்காவது கணக்கு பார்க்குறோம். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ மற்றும் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா ஈக்குவல் டு பி எனில் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மதிப்பு காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. கணக்கிட வேண்டிய மதிப்பில் ஏ மற்றும் பியின் மதிப்புகள் நமக்கு கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பிரதியிடலாம். பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு பியின் மதிப்பை கொடுத்துடலாம். பி என்பது சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா பெருக்கல் ஏ ஸ்கொயர். ஏ என்பது என்ன? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1. சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா அப்படியே இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக முற்றொருமை 1ன்னு கொடுத்துட்றோம். ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1. மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுது. இப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டா பெருக்கல் ப்ராக்கெட்டில் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும் மீதி இருக்குது. அந்த மதிப்புகளை எழுதிடுறோம். சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் தீட்டாவை 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா முதல் மதிப்பு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா. அடுத்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு கொசீக்கன் தீட்டான்னு மீதி இருக்குது. இதில் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிடுறோம். சீக்கண்ட் என்பதை 1 பை காஸ் தீட்டான்னு கொடுத்துட்றோம். ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதிடுறோம். கொசீக்கன் தீட்டா என்பதை 1 பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளானது 2 சைன் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா. 2வை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவானது ப்ராக்கெட்டில் இருக்குது. சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா என்பது ஏ என கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2ஏன்னு கொடுத்துட்றோம். 2a என்பது ஆப்ஷன் ஆல கொடுக்கப்பட்டிருக்கு. 2a என்பது சரியான விடையாகும். அடுத்த ஐந்தாவது கேள்வி பார்க்குறோம். 5x ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மற்றும் 5/x ஈக்குவல் டு டேன் தீட்டா எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரின் மதிப்பெண்ணான்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளில் இருந்து எக்ஸ் மற்றும் 1/xன் மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். அதாவது 5x ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து எக்ஸ் வேணும் அப்படின்னா சீக்கன் தீட்டா பை 5 பெருக்கல்ல இருக்கக்கூடியது வலது பக்கம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். 5/x ஈக்குவல் டு டேன் தீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது. 1/x இடது பக்கம் வச்சுக்கிட்டு 5 வலது பக்கம் கொண்டு போகிறப்ப டேன் தீட்டா பை 5. கணக்கிட வேண்டிய மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரு. எக்ஸுக்கு பதிலாக அதனுடைய மதிப்பை கொடுத்துடலாம். சீக்கன் தீட்டா பை 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/x. 1/x ஸ்கொயரை 1/x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 1/xோட மதிப்பானது டேன் தீட்டா பை 5. இதை வர்க்கப்படுத்திக்கலாம். ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சீக்கன் தீட்டா பெருக்கல் சீக்கன் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா 5 ஸ்கொயரோட மதிப்பு 25 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அடுத்தது பை 5 × 5 25 மதிப்பு. 1/25 ரெண்டுலையும் டினாமினேட்டரில் பொதுவாக இருக்கிறதுனால அதை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். மீதி பிராக்கெட்டில் இருக்கக்கூடியது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. முற்றோர்மைகளை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறோம். 1/25 பெருக்கல் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு 1/1. அப்போ 1/25 பெருக்கல் 1ங்கிறப்போ 1/25. 1/25ங்கிறது இரண்டாவது ஆப்ஷன் ஆல இருக்குது என்பது சரியான விடையாகும். தேங்க்யூ.